வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் மெஜியஸ். எஸ்.யு. அருண்குமார் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீர தீர சூரன் பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நிறைய பெரிய படங்கள் வருது, நிறைய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வருது அப்படின்னா இருந்தாலுமே கூட வீர தீர சூரன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கண்டென்ட்டுக்காகவே நான் பர்சனலாக ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம்னே சொல்லலாம். ஏன்னா டேரக்டர் எஸ்.யு. அருண்குமார் அவரோட சிட்டா படமாக இருக்கட்டும், பன்னியார பத்மினி படமாக இருக்கட்டும், அவரோட காம்பினேஷனில் விக்ரம் சார் நடிக்கிறார் அப்படிங்கிறப்போ அது என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அது போக இந்த படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ் ஆகட்டும், டீசர், ட்ரைலர் வரைக்கும் எல்லாமே பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, பயங்கர எக்ஸைட்மெண்ட்டையுமே கிரியேட் பண்ணியிருந்துச்சு. இப்படியான எக்ஸ்பெக்டேஷனோட போன எனக்கு இந்த படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். விசாகத்துல நான் பாத்துக்கிறேன். மதுரையில ஒரு ஊர்ல ஒரு ஊர் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. ஊரே கலகலப்பா இருக்குது. அந்த டைம்ல ஒரு லேடி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. அந்த லேடி கடைசியா பெரியவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரவியோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க போய் சண்டை வேற போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது. அந்த ரவி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஊர்ல வந்து பயங்கர செல்வாக்கும் அதிகாரமும் பணபலம் இருக்கக்கூடிய ஒருத்தர். நிறைய கிரைம் லிஸ்ட்லாம் கூட அவர் பேர்ல இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்து அந்த ஃபேமிலி மேல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸும் இருக்குது. அது போக அவங்களோட கிரைம் லிஸ்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அவங்களை எப்படியாச்சும் என்கவுண்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலுமே இருக்கிறாரு. அவர் இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாச்சும் திருவிழா முடியறதுக்குள்ள நைட்டோட நைட்டா அப்பனையும் பையனையும் வந்து என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. இந்த என்கவுண்டர் மேட்டர் ரவிக்கு தெரிஞ்சு எப்படியாச்சும் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செல்வாக்கு அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. எதுவுமே வேலைக்கு ஆகல. கடைசியா வேற வழியே இல்ல, நம்ம காளி கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காளி கிட்ட போறாரு. காளி யாரு அப்படின்னா இவங்க கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி வேலை செஞ்ச ஒரு விசுவாசி. இப்போ இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம் குழந்தை குட்டிங்கன்னு சொல்லி ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு தனியா போய் வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர். சோ ஒரு பக்கம் பர்சனல் வெஞ்சன்ஸ், ப்ரமோஷன் வேணும், இந்த மாதிரி காரணங்களுக்காக இவங்க ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படியாவது இந்த என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சு அப்பாவும் பையனும் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சாதாரண மனுஷன் காளி அப்படிங்கிறவன் வந்து என்ன பண்றான், அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அந்த திருவிழா முடிகிற அந்த ஒரு நைட்டுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த வீர தீர சூரன் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஐடியாவே ரொம்ப ப்ராமிசிங்கா தான் இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன அந்த ஐடியா வந்து நீங்க வேற படங்கள் எங்கேயாவது கேட்டிருந்திருக்கலாங்கிற மாதிரி கூட எனக்கு தோணாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரெசென்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ நான் இந்த ஐடியாவை சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு வேற விஷயங்கள் ஞாபகம் வரலாமே தவிர்த்து இது படமா பார்க்கும்போது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கதைக்குள்ள போயிட்டாங்க. அவ்வளவு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு அந்த காளியோட என்ட்ரி வரும்போது அது எல்லாருமே நம்ம அதிகம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பிளான் பண்ணி இருந்தது வந்து ஐடியாவும் சரி, ஸ்கிரீன் பிளேலையும் சரி ஒரு சூப்பரான ஒர்க்னே சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லணும். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இன்ட்ரெஸ்டிங்காக எழுதி இருக்காங்க. ஆனால் ரொம்ப பரபரன்னு போகக்கூடிய ஒரு படம் கிடையாது. ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். ஆனால் அது ஸ்லோ நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஒரு சீனையுமே நிறுத்தி நிதானமா ரசிச்சு பார்க்குற மாதிரி காட்சிகளாக தான் வடிவமைச்சிருக்காங்க. ட்விஸ்ட்ங்கிற பேர்ல வந்து சுத்தமா நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒரு விஷயத்தை த்ரில்லர் படங்கள் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் இல்லாம சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அங்கங்கவே அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்ஸா தான் இந்த படத்துக்குள்ள வந்து ஸ்கிரீன் பிளேல அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து மிக மிக பெரிய பிளஸ்ஸா தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா படம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஷாட்லேயே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய ஒரு வீட்டில் பிரச்சனை பண்றாங்க, சண்டை போடுறாங்க, அங்க ஒரு கைகலப்பு ஆகுது, அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்ற அந்த பிகினிங் சீக்வன்ஸ்லேயே ஒரு இன்டென்ஸ் கிரியேட் ஆயிருது. அவங்க என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் மேல டிராவல் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்தாலும் அவங்கள பத்தின சிந்தனையும் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸோட மோட்டிவ் இருக்குல்ல, போலீஸ் அண்ட் அந்த கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமான பின் கதைகள், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது, எதனால இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயம் பிளான் பண்ணப்படுது, எப்படி இருந்து எஸ்கேப் ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே காளி உள்ள வராரு. காளி யாரு, காளிக்கு இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள வந்து என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி, அவரோட ஃபிளாஷ்பேக் என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளோவா இந்த ஸ்கிரீன் பிளேல வந்து அடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஃப்ளோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா காஸ்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படத்துல காஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டிங் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்ரம் சார் அவருக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக் படம்னு நம்ம சாலிடா சொல்லிடலாம், எந்த வகை டவுட்டுமே இல்லாம. நம்ம ரீசெண்டா அவரோட ஒரு சில படங்கள்ல நமக்கு சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு ஹெவியா சூப்பரா இருந்தாலுமே அது படமா நமக்கு ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாம போயிருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அந்த வகையில் அவரோட உழைப்பு வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். பட் இந்த படத்துல வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப சூப்பரா வந்து விக்ரம் சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட லுக்கும் அப்பியரன்ஸும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸே வந்து ரொம்பவே மிரட்டலா இருக்குது. ஒரு வகையில ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளா இருக்கிறாரு. ஒய்ஃப் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு மளிகை கடையில வந்து வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளா இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்குள்ள வேற ஒரு ஆள் இருக்காரு, நம்ம மாணிக்கம் பாஷா அப்படிங்கிற மாதிரி தான். அதை வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா வந்து கேரி பண்ணியிருக்காரு. இவரால் இதுவும் முடியும் அதுவும் முடியும், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போக முடியும் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் அந்த பார்வையாலே கடத்துறது இருக்குல்ல, அதை வந்து அற்புதமா பண்ணியிருக்காரு. விக்ரம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய படங்கள் நமக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு கம்ப்ளீட்
ஃபிலிமா வந்து எனக்கு வந்து மகான் தான் ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அல்லது அதுக்கு ஈக்குவலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா வீரதீரேஸ்வரன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பொருத்தமான ஒரு படமா தான் வந்திருக்கு அதுக்கு. அடுத்தது எஸ். ஏ. சூர்யா. இவர் ரொம்ப மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் நிறைய படங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரீசெண்டா ஒரு சில படங்கள்ல வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி கூட இருந்துச்சு. பட் இந்த படத்துல வந்து அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான எஸ். ஏ. சூர்யா நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இல்லாம ரொம்ப கண்ட்ரோல்டா ரொம்ப லிமிட்டடா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு டைரக்டர். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ்ஸா தான் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ அவர் வரக்கூடிய சீக்வன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவர் யூசுவலா ஒன்று பண்ணுவார்ல ஹைப்பர் ஆக்டிவா, அந்த மாதிரி பண்றதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்கக்கூடிய டயலாகும் சீனாவும் தான் அது இருக்கும். ஆனா அதை வந்து அவ்வளோ கண்ட்ரோல்டா லிமிட்டடா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அடுத்ததா துஷார விஜயன். முதல் படத்துல இருந்தே ரொம்ப முக்கியமான படங்கள் சென்சிபிளான கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இந்த படத்துலயுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பரா கேரி பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது விக்ரம் சாருக்கும் துஷாராவுக்குமான அந்த லவ் போர்ஷன்ஸ் தான். ஒரு மேரிட் கப்புள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அருண்குமார் சார் வந்து அந்த மேரிட் கப்புளுக்குள்ள இருக்க ரொமான்ஸை வந்து அதுல ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பன்னியாரம் பத்மினிலையும் பார்த்திருந்தோம், சேதுபதியிலையும் பார்த்திருந்தோம். இந்த படத்துலயுமே வந்து அவ்வளவு சூப்பரா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நம்மளோட இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு, விக்ரம் துஷாரா பேர் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு வந்து நம்பகத்தன்மையோட அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருந்துச்சு. ஒரு மேரிட் கப்புள நம்ம பார்க்குறோம், அவங்களுக்குள்ள இருக்க அந்த சின்ன சின்ன அந்யோன்யம் இருக்குல்ல, அது அவ்வளவு அழகா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு இந்த படத்துக்குள்ள. அதே போல துஷாரா வந்து கொஞ்சம் அந்த எமோஷனலான விஷயங்கள், சீரியஸான விஷயங்கள் அதை வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. அவங்களோட அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல ஃபேஸ்ல, அது வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற அளவுக்கு அவ்வளவு அக்யூரேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது அந்த பெரிய ஒரு ஃபேமிலியில பெரியவரா வரக்கூடிய ரவி, அப்புறம் அவங்க பையன் கண்ணனா வரக்கூடிய சுராஜ் வெஞ்சனமூடு, ரெண்டு பேருமே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம ரவி அப்படிங்கிறவர் வந்து நம்ம வேற சில படங்கள்ல பார்த்திருக்கோம். பாரிஸ் ஜெயராஜ்ல வந்து சந்தானத்துக்கு அப்பா வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த பிளடி பக்கர்ல கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் தெலுங்கு ஆர்டிஸ்ட். அவர் வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமான சாய்ஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ரொம்ப ஃபெமிலியரான தமிழ்ல ஒரு பாப்புலரா இருக்க ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. பட் அப்படி இல்லாம நமக்கு ரொம்ப பரிச்சயமா இல்லாத பட் ஓரளவுக்கு தெரிஞ்ச பட் கன்வின்சிங்கான ஃபேஸா அவரை சூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா அவரோட மொத்த ஃபேமிலியுமே பார்த்தோம்னா நமக்கு எல்லாருமே பரிச்சயமான முகங்கள்லாம் கிடையாது. எங்கெங்கயோ பார்த்த மாதிரி இருக்குமே தவிர்த்து நிறைய புதுமுகங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவராலா ஒரு குடும்பமாவே அதை பார்க்கறதுக்கு நமக்கு கன்வின்சிங்கா இருக்கிறதுக்கு அந்த காஸ்டிங் ரொம்பவே முக்கியமான ஒரு சாய்ஸ் தான். அந்த வகையில் அந்த ரவிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்க பெரியவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. அவர் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவார். ஒருத்தர் காலில் வேணா விழுவாரு, ஒருத்தர் கொலை வேணா பண்ணுவாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து அவ்வளவு சாலிடா பண்ணியிருக்காரு. அதே போல அவரோட பையனா கண்ணன்கிற கேரக்டர் பண்ணியிருக்கிற சுராஜ் வெஞ்சனமூடு, அவர் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் படத்தோட பாதி வரைக்குமே ஒரு பெரிய ஸ்கோப் எதுவும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல ஒரு ப்ளே ஒன்று பண்றாரு விக்ரம் கூட, அட்டகாசமா பண்ணிட்டாரு அந்த இடத்துல. அடுத்து அந்த படத்துல வெங்கட் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வர்றாரு. பெரிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், விக்ரமுமே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அல்லது தம்பி ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இவர் சித்தாலே ஆல்ரெடி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் நம்ம ட்ரைலர்ல கூட பார்த்திருப்போம். அந்த டயலாக் ஒன்று சொல்வார்ல, "நீ ஒரு 10 15 பேர் இருக்காங்க, நீ வந்தா கரெக்டா இருக்கும்னு" சொல்லிட்டு அவரோட அந்த மாடுலேஷனே ரொம்ப ஆத்தென்டிக்கா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மொரோவர் அவரை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அது அற்புதமா கேரி பண்ணியிருக்காரு. இதை தாண்டி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வரக்கூடிய நபர்களா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு லேடி மிஸ்ஸிங் ஆயிராங்கன்னு சொல்லிடுறாங்க, அவங்க அந்த வீட்டில் வந்து சண்டை போடுற விஷயங்களா இருக்கட்டும், பெரிய ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மொத்த குடும்பமா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே காஸ்டிங் அவ்வளவு சூப்பரா அமைஞ்சிருக்கு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப இயல்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்துக்கு மிக மிக பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா டிஓபி தேனிஸ்வர் சார் அவர்கள் தான். அவரோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கு. ஃப்ரம் த பிகினிங் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் என்னமோ நேரில் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம கண்ணால பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு இவரோட ஒர்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. தேனீஸ்வர் சார் வந்து கொஞ்சம் ஒரு ஃபீல் குட்டான படங்கள், கொஞ்சம் ட்ராஜடியான படங்கள் பண்ணியிருக்காரு தவிர்த்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரியல. பட் அதை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படம் வந்து பெரும்பாலும் ரியல் லொகேஷன்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவர் காட்டக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு நமக்கு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷூட் தான் அப்படிங்கிறதுனால அந்த அவைலபிள் லைட்ல வந்து நமக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு தெரியவும் செய்யணும். அதுக்காக ரொம்ப பளிச்சுன்னு இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட பெஸ்ட் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருந்த படங்கள் வந்து ஒரு சில சாங்ஸ் கொஞ்சம் நல்லா வைரலாக போயிருந்திருக்கலாம், இல்லை பிஜிஎம்ல அங்கங்கே ஒரு சில மொமெண்ட்ஸ் ஒர்க் ஆயிருக்கலாமே தவிர்த்து கம்ப்ளீட்டாக ஒரு படமாக வந்து எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. பட் வீரதீர சூரன் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டோட மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கிளாரிட்டி அவருக்கு இருந்திருக்குது. ரொம்ப இன்டென்ஸான, ரொம்ப ஸ்லோவான, ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு மியூசிக் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்காரு. அது எங்கே வெடிச்சு எங்கே பெருசாகுதோ அந்த இடத்துல ரொம்ப பேங்கா, ரொம்ப மாசான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. இதை தவிர்த்துட்டு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது வந்து அந்த லவ் ரொமான்டிக் போர்ஷன்ஸ்ல அவர் கொடுத்துருந்த மியூசிக் வந்து அவ்வளோ ஒரு பிரீஸியா இருந்துச்சு. ஸோ ஓவராலாவே ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து வீரதீரேஸ்வரன் படத்துக்கு மிகப்பெரிய பலமா தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது எடிட்டர் ஜி கே பிரசன்னா இந்த படத்தோட டியூரேஷன்ல வந்து ஒரு பெரிய கிளாரிட்டியோட தான் இருந்திருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்லோவா ஒரு சின்ன லேகோட தான் போகும். அது வந்து இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் தான் அப்படிங்கிறத ரொம்ப உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரியான கட்ஸ் தான் கொடுத்துருக்காரு. பட் எந்த இடத்துல படத்தோட
படத்தோட பேச மாற்றணும், எந்த இடத்துல ஸ்பீடாக கொண்டு போகணும் அப்படிங்கிற கிளாரிட்டியுமே அவருக்கு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷாட் ஒன்று இருக்குது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம்ல, விக்ரம் சார் வந்து அந்த பேர் பாடியோட ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு வர மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும்ல, அது போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாரு. அந்த அந்த கட்டுக்காக மட்டுமே இந்த படத்தை ஒரு 2 3 டைம் பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு கட்டு, சூப்பரான எக்ஸிகியூஷன் அந்த ஷாட். அடுத்ததான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, இந்த படத்துக்குள்ள ஒரு ப்ளே இருக்குது. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, செல்வாக்கோடு இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு சாதாரண மனுஷனை எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான், அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த பணபலமோ பக்கபலமோ படைபலமோ எதுவுமே கிடையாது அவன்கிட்ட. ஆனால் அவன் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், அவனோட பவர் அப்படிங்கிறது அவன் தான். ஆனால் அவன் நமக்கு தேவைப்படுறான் அப்படிங்கும்போது அவனை வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனலாக பேசி பார்ப்பாங்க, அப்புறம் கெஞ்சி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே இருக்குல்ல, அது யாரெல்லாம் அவனை எப்படியெல்லாம் பண்றாங்க, அதுக்குள்ள அவன் எப்படி மாட்டிட்டு தவிக்கிறான், எப்படி வெளியில வராங்கிற அந்த பிளே இருக்குல்ல, அது பயங்கர எமோஷனலா ரொம்ப இன்டென்ஸா சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இது என்னதான் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் அப்படின்னாலும் ஒரு பயங்கர ஹையான மொமெண்ட்ஸ் படம் முழுக்கவே நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து எனக்கு ஒரு நல்ல தியேட்டரிக்கல் மொமெண்டா தான் இருந்துச்சு. அந்த லேடி வந்து பிரச்சனை பண்ண போற ஷாட்டே ஒரு பெரிய இன்டென்ஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை தான் கிரியேட் பண்ணிருந்துச்சு. அதே போல காளி வந்து இந்த இன்சிடென்ட்குள்ள வர்றாரு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா அவரை பத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அட்டகாசமான ஒரு தியேட்டரிக்கல் மொமெண்டா அது வந்து நிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல விக்ரம் சார் இந்த படத்துல கன் ஹேண்டில் பண்ற எல்லா இடங்களுமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கேப்சர் பண்ணப்பட்டிருக்குது. அந்த அந்த ஷார்ட் டிவிஷனே அவ்வளவு சூப்பரா இருக்குது. பயங்கர ஸ்டைலிஷான ஒரு விஷுவல்ஸ் தான் அது. ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தன் ஒரு சட்டையும் வேஷ்டியும் கட்டிட்டு மடிச்சு கட்டி நிற்கக்கூடிய ஒருத்தன் பட் கன் எடுத்து ஹேண்டில் பண்றான் அப்படிங்கிறப்போ இது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே போல செகண்ட் ஹாப்ல வரக்கூடிய சில ஃபைட் சீக்வன்சஸ் அது வந்து ஒரு யூசுவலான ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாம கொஞ்சம் எமோஷனலா வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஓவராலாவே இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அப்படிங்கிறது எஸ்.யு. அருண்குமார் அவர்களோட அந்த டைரக்ஷன் தான். ஒரு சீனையுமே அவர் எப்படி வந்து கன்சீவ் பண்றாரு அப்படிங்கிற விதத்திலே வந்து இந்த படம் தனிச்சு நிக்குதுன்னே சொல்லலாம். ஒரு ஷாட்லயுமே அவரோட ஸ்டைல் தெரியுது. இந்த சீன் வந்து இப்படிதான் இதை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட தான் இதை அப்ரோச் பண்ணி எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனாலே வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோட மேக்கிங்காகவே இதை நான் இன்னும் 2 டைமாவது பார்க்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குறைகள் அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா பெரிய அளவுல குறைகள்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து விக்ரம் கேரக்டர் என்னவா இருக்கிறாரு, அவரோட சாய்ஸ் என்ன, அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதை நம்ம அப்படி நெகட்டிவா எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த குழப்பம் தான் ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணுது. இவர் என்ன பண்ண போறாரு, யார் பக்கம் நிக்க போறாரு அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணது அது ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு நல்ல பிளேவா தான் இருந்துச்சு. அடுத்ததா எனக்கு இந்த படம் கொஞ்சம் கூட ஸ்லோவாலாம் தோணல. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. பட் அதை தவிர்த்துட்டு இது வந்து ஸ்லோவா போன மாதிரிலாம் தெரியல. பட் ஒரு சிலருக்கு ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சிருந்துக்கலாம். பட் இந்த படத்தோட ட்ரீட்மெண்டே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்திருக்கு. திஸ் இஸ் ஆல் அபௌட் வீர தீர சூரன் மூவி. நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.